பகவான் எதனால தோன்றார் அப்படின்னா அந்த அதிதி செஞ்ச விரதத்தினால தோன்ற கிடையாது, கஷ்யப்பருடைய வாக்கியத்தினால. ஏன்னா கஷ்யப ரிஷி தன்னுடைய தபசியத்தினால பகவானை சேர்த்து வச்சிருக்காரு. அப்ப என்ன பண்றார், அவர் அதித்தி கிட்ட சொல்றார், நீ இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அவருடைய ஆக்கியை கேட்டு செஞ்சதுனால அதிதிக்கு பகவான் தோன்றினார். அது போல நாம முன் வந்து இந்த விரத்தை செய்யறேன், அந்த விரத்தை செய்யறேன், இந்த தபசியம் பண்றேன், இந்த பூஜை பண்றேன், அந்த தானம் பண்றேன், இந்த சாதனையை பண்றேன் அப்படின்னு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா பகவான் நம்முடைய சாதனையாலேயோ நம்முடைய முயற்சியாலேயோ பகவான் அடையப்படுறது கிடையாது. பகவான் ஏற்கனவே பக்தர்களுடைய இதயத்தில் இருந்துட்டு இருக்காரு. அந்த பக்தன் பார்த்து நமக்கு பகவானை கொடுக்கல அப்படின்னா பகவானை நம்ம என்னைக்கும் பெற முடியாது. ஆனா இங்க கஷ்யபர் எப்படி இருக்காரு அப்படின்னா அந்த பகவானை சம்பாதிக்க வச்சிருக்காரு இதயத்துல. அந்த சம்பாதிச்சத அந்த நிதி என்ன பண்றா நம்ம கொடுக்குறாரு. அந்த நிதி எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா சும்மா கொடுக்கறது கிடையாது. ஏன்னா சும்மா கொடுத்தோம் அப்படின்னா அப்ப சோம்பேறிகளுக்கும் பகவான் அடையப்படக்கூடியவனா மாறிடுவார். அப்படி சோம்பேறித்தனத்தை பகவான் என்னைக்கும் விரும்புறது கிடையாது. நாம் முயற்சி செய்யணும், அதே சமயத்துல பக்தனுடைய கருணை அப்படிங்கிறது வேணும். அப்பதான் என்ன பண்ணுவாரு பகவான், சமாகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொல்ற மாதிரி சமத்துவத்தை காட்டக்கூடியவரா இருக்கார். இல்லைன்னா சோம்பேறிகளுக்கும் பகவான் கிடைக்கிறார் அப்படின்னா அவன் பக்தனுக்கும் சோம்பேறிக்கு எந்த வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்றார் பகவான், ஒரு பக்தனை முன்னிட்டு கொண்டு ஒரு பக்தனை வியாஜமாக வைத்துக் கொண்டு நமக்கு அருள் கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், என்னைக்குமே ஆன்மீக காரியத்தை செய்யறோம் அப்படின்னா ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் கீழே என்ன பண்ணணும், எந்த ஆன்மீக காரியத்தையும் பண்ணணும். ஏன்னா ஆன்மீக காரியத்துக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய திறமையினாலேயோ நம்முடைய யோகியத்தினாலேயோ பலன் கிடைக்க போறது கிடையாது. யோகியத்தை விசாரே கிச்சு நகிபாய் கமாரா கருணா சாரா அப்படின்னு சொல்லிட்டு பக்திநாத் டாகூர் சொல்றார். பகவானே என்னுடைய யோகியத்தை என்ன யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யோகியத்தையும் கிடையாது. என்னுடைய குருவனுடைய கருணையால எனக்கு என்ன கிடைச்சது, பகவான் கிடைச்சார். சோ குரு என்ன பண்ண நம்மளுக்கு பகவானை கொடுக்கக்கூடியவரா இருக்கார். சோ அப்படி அதித்தி என்ன பண்ண அப்படின்னா பகவானை பெறுவதற்காக தன்னுடைய கணவனான குருவாகிய கஷ்யபர் சொன்ன குருதான் கணவர் தான் உண்மையான குரு ஒரு மனைவிக்கு. என்ன பண்றார், அந்த கஷ்யபர் சொன்ன விஷயத்தை அப்படியே ஏற்று என்ன பண்றார், ஸ்ரத்தையோட பக்தி சேவை செய்ய ஆரம்பிக்கிறார். சோ அதனால என்ன கிடைக்குது, அவருக்கு பகவான் ரொம்ப எளிமையா கிடைச்சார். சோ இங்க நமக்கு முதல்ல இந்த விஷயத்த காட்டுறாங்க, ஆன்மீகத்தில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளுடைய குரு என்ன சொல்லி இருக்காரோ அந்த விஷயத்தை கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். நாமெல்லாம் கற்பனை பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நிறைய விரதங்களை கடைபிடிக்க முயற்சி பண்றோம். பகவான் நம்மளை எப்படியாவது கரத்தை தின்னும் அப்படின்னு தான் பாக்குறாரே தவிர இவன் இதை செஞ்சானா அதை செஞ்சானான்னு பாக்குறது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணும், அவனுக்கு பக்தி செஞ்சா போதும் அப்படின்னு தான் பகவான் பாக்குறாரு. பகவான் சரணாகத வத்சலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு பகவான். சரணாகதி பண்றவங்களுக்கு அப்படி பார்த்துக்கலாம்னா அதுக்கான பகவான். ஆனா சீதையை பத்தி சொல்லும் போது அந்த சீதையோட குணத்தை பத்தி சொல்றாரு, பிரணிபாத பிரசன்னாகி அப்படின்னு சொல்றாங்க. சீதை கிட்ட சரணாகதி பண்ற அவசியம் கூட கிடையாது. பிரணிபாதம்னா நமஸ்காரம் பண்ணா கூட போதுமா சீத்தை காப்பாத்திடுவாங்க. ஏன்னா சரணாகதி பண்ணும் அப்படின்னா அதுக்கு அத்தியவசாயம் தேவை. அத்தியவசாயம் அப்படின்னா ஸ்ரத்தை அப்படிங்கிறது தேவை. ஸ்ரத்தையோட சரணாகதி பண்ணும். அதே போல சரணாகதி லட்சணம் சொல்லப்படுது. சரணாகதி லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆணுகொல்லி சங்கல்பா பிராதிகொல்லி சவர்ஜனம் ரக்ஷிஷதி இது விஸ்வாசா கோத்ருப் தரணம் ததா ஆத்மநிக்ஷேப தார்பண்ய சத்வித சரணாகதி அப்படின்ட்டு 6 விதமான குணங்களோட ஒருத்தன் சரணாகதி பண்ணும். இப்படி சரணாகதி பண்ண அப்படின்னா சரணாகத வத்சலஹா, அப்படிப்பட்ட சரணாகதி பண்ணவனே பகவான் பார்த்துக்கிறான்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி சரணாகதி பண்றவன் இன்னைக்கு ரொம்ப கம்மி இந்த உலகத்துல. சரணாகதி அப்படிங்கிற ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு. முழுமையாக எல்லாத்தையும் பகவானுக்காக துறந்துட்டு வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ரொம்ப கம்மியா இருக்காங்க. சோ அப்ப சீதா பிராட்டியை பத்தி சொல்லும் போது பிரணிபாத பிரசன்னாகி அப்படின்னு சொல்றாங்க. பிரணிபாதம் அப்படின்னு கீழே விழுந்தா கும்பிட்டு போதும்னு சொல்லி சொல்றேன். பொதுவா பகவானை சேவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது சேவிக்கிறதுலாம் உயர்ந்த விஷயம். பகவானுடைய குணங்களை தெரிஞ்சுட்டு சேவிக்கிறது நமஸ்காரம் பண்றது அப்படின்னு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா கீழே விழுந்து கும்புறதுன்னு ஒண்ணு இருக்கு. விழுந்து கும்பிட்டையான்னு சொல்லி கேட்போம். பொதுவாக நம்மளாம் கேட்போம் இருக்குல்ல, சாமி கூட விழுந்து கும்பிட்டையாரான்னு சொல்லி கேட்போம். ஸோ விழுந்து கும்பிடுறது அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, கடவுளை பத்தி எதுவும் தெரியாது, அவனுக்கு கடவுளுடைய மகிமை எதுவும் தெரியாது. அவன் என்ன பண்றான், கடவுளை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, பகவான் இருக்காடா சொல்லிட்டு என்ன பண்றான், நம்பிக்கையோட விழுந்து கும்பிட்றான். இதான் வந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பகவானை விழுந்து கும்பிட்டா கூட போதுமா, என்ன பண்றாரு, இந்த பகவான் எனக்கு சேவை பண்ணானே, என்கிட்ட விழுந்து கும்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றான், அதை ஒரு பெரிய பக்தி சேவையை எடுத்துக்கிறான். ஒரு குழந்தை ஓடி வரான், ஸ்கூல்ல இருந்து ஓடி வரும்போது என்ன பண்றான், திடீர்னு கால் தட்டி கீழே விழுந்துட்டான். விழுந்த பின்னாடி அம்மா யோசிக்கிறது கிடையாது, இவன் இப்ப நம்ம நமஸ்காரம் பண்றானா
இல்ல சரணாகதி பண்றானா, அத்தியவசாயத்தோட பண்றானா, நம்பிக்கையோட சரணாகதி பண்றானா, நம்ம காப்பாத்தோன்னு சரணாகதி பண்றானா, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. கீழே விழுந்தானா, விழுந்த மாத்தத்தை என்ன பண்றாங்க, ஓடி போய் தூக்கிடுறாங்க. அது போல பகவான் மாதிரி ஒருத்தன் விழுந்து கும்பிட்டாவே போதும், பகவான் என்ன பண்ற, ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. விழுந்து கும்பிட்றதை விடுங்க, கோயிலுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு பையன் ரொம்ப நாளா வீட்டுல இருந்து ஓடி போயிட்டான், எங்கேயோ ஓடி போயிட்டான், எங்கேயோ தேசாந்தரம் போயிட்டான், வேற ஊர்ல போயிட்டு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த அப்பா அம்மா தேடிட்டு இருக்காங்க, பையன் எங்க போயிட்டானா தெரியலையே, பையன் எங்க போயிட்டானா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மனைவி கல்யாணம் பண்ணப்ப என்ன பண்ணிட்டா, மனைவி அவனை தூக்கிட்டே போயிட்டா. வெளியூர்ல இருந்து பொண்ணு கொண்டு வரணும், வெளியூர்ல இருந்து பொண்ணு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பொண்ணு கொண்டு வந்து எங்கேயோ இல்ல மாப்பிள்ளை வெளியூர்ல இருந்து கொண்டு வரும், வெளியூர்ல வேலை பண்ற மாப்பிள்ளையா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மாப்பிள்ளை குடிச்சு கொண்டு வராங்க. அந்த பையன் என்ன பண்றான், பொண்ணை வெளியூருக்கு கூப்பிட்டு போயிட்டான். பொண்ணை பார்க்கவே முடியல, ரொம்ப வருஷம் ஆச்சு. கூப்பிட்டு வாங்க, தீபாவளிக்கு வாங்கன்னு சொல்லி வர்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாப்பிள்ளைக்கு என்ன ஆகுது, திடீர்னு நம்ம ஊர்லயே ஒரு வேலை கிடைக்குது. நம்ம ஊர்ல வேலை கிடைக்குதுன்னா என்ன பண்றாரு, நம்ம ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறாரு. ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தினசரி அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னாலும், தன்னுடைய பொண்ணு நம்ம வீட்டுக்கு தினசரி வரல அப்படின்னாலும் நம்ம ஊர்ல இருக்கா இல்லையா, எப்பயாவது இப்படி போனா பார்த்துட்டு வர முடியும். அப்பப்ப அந்த எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு போகும்போது, எங்கேயாவது வெளில போகும்போது நம்ம பொண்ணை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பெற்றோர்கள். அது போல பகவான் நினைக்கிறாரா, இத்தனை காலமா என்ன பண்ணாங்க, எத்தனையோ ஜென்மங்களா எங்கெங்க ஓடிட்டு இருந்தான். பல தேவர்களாகவும், பாம்பாகவும், திரியக்காகவும், பறவைகளாகவும் ஓடிட்டு இருந்தோம். நம்ம பக்கத்திலே வராம இருந்தோம். இப்ப என்ன பண்றான், அட்லீஸ்ட் இன்னைக்காவது அப்பயாவது ஏதாவது தாமோதராத்தி நடக்கும் போதாவது, இல்ல ஜென்மாஷ்டமி, ராமநவமி சொல்லும் போது என்ன பண்றான், பிரசாத்துக்காக என்ன பண்றான், கோயிலுக்கு வந்துட்டு போறான் இல்லையா. அப்படி கோயில் பக்கம் வந்துட்டு போனாவே பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறான். சோ அப்படி இந்த கலியுகத்துல பகவான் என்ன நினைக்கிறாரு, ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு என்ன பண்ணணும், மோட்சம் கொடுக்கறதுக்கு, அவனுக்கு பக்தி சேவையை உண்டுபடுத்துறதுக்கு என்ன பண்றாரு, முயற்சி பண்றாரு. இப்படி அந்த பக்தன் கிட்ட எவ்வளவுதான் கெட்ட குணம் இருந்தாலும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கெட்ட குணத்தை எல்லாத்தையும் விலக்கிட்டு, அவன் கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தாலும் அந்த ஒரு நல்ல குணத்தை அதிகப்படுத்தி அவனை சேர்த்துக்க முயற்சி பண்றாரு. கண்டிப்பா கெட்ட குணம் இல்லாம இருக்க மாட்டான், எல்லாருக்கும் கெட்ட குணம் இருக்கு. ஆனா என்ன பண்றாரு பகவான், என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கெட்ட குணங்களை பற்றி எல்லாம் எதுவும் யோசிக்காம அவங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தா போதும். ராமரை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க இல்லையா, ஒருவனுக்கு எவ்வளவு கெட்ட குணம் இருந்தாலும் பகவான் என்ன பண்ணுவார், அந்த கெட்ட குணங்களை மறந்தே போயிடுவார். ஒருத்தருக்கு ஒரு நல்ல குணம் இருந்தாலும் அந்த ஒரு நல்ல குணத்தை அவ்வளவு புகழ்ந்து பேசுவார். அப்படி அந்த குணத்தையே பார்க்கக்கூடியவரா இருக்காரு. அபிச்சேத்து துராசாரோ பஜதேமா அரண்யவா சாதரேம சமந்தவ்யா சம்பத் பவிஷதோகி சஹ க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வசாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானி நவே பக்த பிரணஷத்தின்னு சொல்லி சொல்ற மாதிரி பகவான் என்ன பண்றாரு, ஒரு பக்தன் கிட்ட துர்குணங்கள் இருந்தாலுமே கூட அந்த துர்குணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றான், அபிச்சேத்து துராச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சமயக் கவசித்தோகி சகா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவன் என்ன பண்றாரு, அந்த துர்குணங்கள் எல்லாத்தையும் விலக்கிட்டு அந்த நல்ல குணங்களுக்காக அவங்ககிட்ட பக்தி இருக்கு, அதே சமயத்துல ஒரு சில தீய குணங்களும் இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அந்த தீய குணங்களை விலக்கி அவனுக்கு நல்ல குணங்களை மட்டும் பிரகாசப்படுத்தி அவனை தன்பால் சேர்த்துக்கிறாரு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா விப்ர நாராயணன் ராமானுஜ சம்பிரதாயத்துல சொல்லக்கூடிய தொண்டரடிப்பொடி ஆழ்வான்னு சொல்லி சொல்லுவோம். அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவருக்கு பகவான் மேல பக்தி இருந்துச்சு, அதே சமயத்துல ஒரு மனோஅம்மை அப்படின்ற ஒரு பெண்மணி மேல அவளுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு பற்று இருந்துச்சு. என்ன பண்றாரு பகவான், என்ன பண்றார், அந்த பெண் மேல இருக்கக்கூடிய பற்றுதலை விலக்கி பக்தனை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டார். சோ இப்படி ஒரு பக்தன் கிட்ட ஒரு சின்ன கெட்ட குணம் இருந்தாலும், இல்ல எவ்வளவு கெட்ட குணம் இருந்தாலும், அவனுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தாலும் அந்த ஒரு நல்ல குணத்தை அதிகப்படுத்தி கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனை தன்பால் சேர்த்துக்கிறார். சோ அப்படிதான் இங்க பலி மகாராஜனை பத்தி சொல்லும் போது, பலி மகாராஜனுக்கு மற்ற அசுரர்களை போல, அதாவது ராவணனை போலவோ இல்ல சிசுபாலனை போலவோ இவங்களை போல எப்படி இல்லை அப்படின்னா, இல்ல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு போல மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அதர்மத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ராட்சச தன்மை கிடையாது. அவனுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதுல முக்கியமான 3 குணங்கள் நேற்று பார்த்திருந்தோம் இல்லையா. அதுல முக்கியமான 3 குணம் என்னது, முதல்ல பிரம்மஜ்ஞன் சொல்லி பார்த்தோம். பிராமணர்கள், வேதம் படிச்ச பிராமணர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சத்தியசந்தன் அப்படின்னா சொன்ன வார்த்தையை கண்டிப்பா கடைபிடிக்கக்கூடியவனா இருக்கணும். இன்னைக்கும் பொய் சொல்ல மாட்டான், உண்மையை நடத்துவதற்கு எதை வேணா செய்ய தயாரா இருப்பான், சத்தியசந்தன் சொல்லி பார்த்தோம். அப்புறம் வதான்யன் அப்படின்னா தானம் கொடுப்பது சிறந்தவன், உயிரே கடல் என்ன பண்ணுவான், கொடுத்துருவான். இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கும் போது பகவான் அவனை ஏன் ஏமாத்த போறான். நேற்று அதித்தியை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அதித்தி சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி எனக்கு தேவர்கள்ல நீ நல்லது பண்ணி அசுரர்கள் அழிக்கணும் அப்படின்னு சொல்ற. பகவானே சொல்றாரு, என்னாலேயே முடியாது,
ஏன்னா அவனுக்கு அவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு. அவன் என்ன பண்றான், வைஷ்ணவர்களை ஆச்சரியம் பண்ணியிருக்கான். வைஷ்ணவனுடைய கருணை அவனுக்கு இருக்கு, பிராமணர்களுடைய கருணை இருக்கு, பசுக்களுடைய கருணை இருக்கு. அதனால அவனுக்கு நானே முயற்சி பண்ணாலும் என்னால அவனுக்கு கெட்டது பண்ண முடியாது, அதுக்கு ஒரு வேற ஐடியா தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேற்று பகவானே சொல்றார். ஸோ அப்படி ஒருத்தங்கிட்ட கெட்ட குணம் இருந்தாலும் என்ன பண்றாரு பகவான், அந்த கெட்ட குணத்தை நீக்கிட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய பக்தி அதிகப்படி தன்பால் சேர்த்துக்கிறாராம். அது போல பலி மகாராஜன் கிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, ஆனா ஒரு கெட்ட குணம் இருக்கு. என்ன கெட்ட குணம் இருக்கு அப்படின்னா, கர்வம் அப்படின்ற ஒரு கெட்ட குணம் இருக்கு. தான் பெரியவன் அப்படின்ற அந்த இருமாப்பு இருந்துச்சா, அந்த ஒரு கெட்ட குணத்தை அழிப்பதற்காக என்ன பண்றாரு பகவான், பிரத்யேகமான ஒரு அவதாரத்தை எடுத்து வர்றார். இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிறது பலி மகாராஜனுக்காகவே எடுக்கக்கூடிய ஒரு அவதாரம். இதுக்காக பலி மகாராஜனுக்கு இந்த அபிமானம், அபிமானம் இருந்துச்சு. நான் பெரியவன் அப்படின்னு அபிமானம் இருக்கும் போது இந்த கெட்ட குணத்தை நீக்கிட்டு அவனுக்கு என்ன பண்ணும், ஏதாவது நல்ல குணத்தை கொடுக்கணும். அப்படியே அந்த அபிமானம் இருந்தாலுமே கூட அவன் சத்துவ குணத்தோட இருந்தாலும், ஒரு சிலர் கெட்டது பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய குணத்தை பொறுத்து நம்ம யாருக்கிட்ட உபதேசம் பண்ணணும் இருக்கு. ஒருத்தர் தமோ குணத்துல இருக்கான், அவன் கெட்டது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் தப்பு பண்றான் அப்படின்னு அவங்ககிட்ட நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே இப்படி தப்பு பண்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லையே நான் பண்ணவே இல்லையே, நான் அப்படி பண்ணவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லைன்னு சொல்லிடுவோம். இதே ரஜோகுணத்தில் இருக்கவங்க கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ தப்பு பண்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, எவன் பண்ணல தப்பு, என்ன சொல்ற, எவன் தப்பு பண்ணல, எவன் இங்க யோகியனா இருக்கான், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கவே மாட்டான், தப்பை எடுத்துக்கவே மாட்டான். இதே சத்துவகுணத்தில் இருக்கவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, உண்மைதான் நான் பண்ண தப்பு தான், நான் அதை பண்ணிக்கிறேன், சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்திப்பான். சோ அப்படி இந்த பலி மகாராஜன் எப்படி இருக்கான் அப்படின்னா, சத்துவகுணத்துல இருக்கான், ஆனா கொஞ்சம் அவன் கிட்ட கெட்ட குணம் இருக்கு. என்ன பண்றாரு பகவான், அந்த கெட்ட குணத்தை நீக்கிட்டு அவனை தன் பால் சேர்த்துக் கொள்வதற்காக இந்த முக்கியமான இந்த ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா ஒரு பக்தனுடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, தான் தப்பு செஞ்சோம் அப்படின்னா, அந்த தப்பை யாராவது உணர்த்தினாங்க அப்படின்னா ஆமான்னு ஒத்துக்கிறது. அதுதான் உண்மையான பிராயச்சித்தம். நம்ம தப்பு செஞ்சுட்டு அது இல்லவே இல்லைன்னு மறைக்கிறது தமோ குணம். எவன்டா தப்பு செய்யலன்னு எல்லாத்தையும் நம்மள மாதிரி இழுத்து விடுறது ரஜோ குணம். ஆமா தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி பண்றது அப்படின்னு சத்துவகுணம். நம்ம கிட்ட தப்பை இல்லைன்னாலும் நம்ம என்னைக்கும் நம்மளை முன்னேற்றிக் கொள்வதற்கு அது உதவிகரமா இருக்கும். ஏன்னா நம்ம குற்றம் சொல்றாங்க அப்படின்னா, பக்தர்கள் நம்ம சொல்றாங்க நீ இப்படி செய்யற, இப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. என்ன பண்ணலாம், நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம கிட்ட உண்மையாலுமே அந்த தப்பு இருக்கா அப்படின்னு என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா தப்பு இல்லாதவங்க யாருமே கிடையாது, தப்பு செய்யாம யாருமே இருக்க போறது கிடையாது. சோ நம்ம கிட்ட அந்த கெட்ட குணம் இருக்கான்னு என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவங்க எதுக்காக சொல்றாங்க என்ன பண்றோம் புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது சத்துவ குணத்துக்கு இருக்கிறது, அது நமக்கு நல்லது. இதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், சத்சங்கத்துக்கே வரோம். சத்சங்கம்னா என்ன அர்த்தம், வெறும் உட்காந்து உபன்யாசம் கேட்டு போறது கிடையாது. சத்சங்கம்னா ஸ்ரீல பிரபா சொல்லுவார், ஏன் ஒருத்தன் சத்சங்கத்தை எடுத்துக்கணும், ஏன் ஒருத்தன் பாகவதர்கள் கிட்ட வரணும் அப்படின்னா, புஸ்தகத்தையே படிச்சுட்டு போலாமே, நீங்க சொல்ற விஷயத்த புஸ்தகத்திலே படிச்சுட்டு போலாமே, ஏன் நம்ம உபன்யாசம் கேட்கணும், ஏன் ஒரு பக்தனுடைய சங்கத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, பக்தர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம காதை பிடிச்சு திருவாங்கலாம். நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம காதை பிடிச்சு திருவி நீ தப்பு பண்ற, இது தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு மாயிலிருந்து நம்மளை வெளில கொண்டு வரதுனால சத்சங்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சத்சங்கத்துக்கு நான் மாத்திக்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா சத்சங்கத்தினுடைய பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அப்படி பலி மகாராஜன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறதுனால என்ன பண்றாரு பகவான், வாமனாவதாரம் எடுத்தவரார், அவனை ஏமாற்றம், அவனை என்ன பண்றாரு கொஞ்சம் ஏமாற்றி தந்திரமா என்ன பண்றாரு, அவனை சரிப்படுத்துறாரு தவிர மற்ற அசுரர்களை கூட அவனை கொண்டு இல்லை. அப்படிதான் இந்த அவதாரத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுல கஷ்யபரும் அதித்தியும் பேசிட்டு இருக்கும் போது அதித்தி கேட்கிறார், எனக்கு இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன், எங்க பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கா. எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன மீன் பாக்குறோம், மீன் பிறந்தவன என்ன பண்ணுது, அவங்க அம்மா மீன் அமுச்சு விட்டுடுது, நீ பாட்ட நீந்த போயின்னு சொல்லி அமுச்சு. ஒரு சின்ன பறவை பிறந்த பிறகு என்ன பண்ணுது அப்படின்னா, சின்ன குஞ்சு பறவை தன்னால சாப்பிட முடியாது அப்படின்ற வரைக்கும் என்ன பண்ணுது, அம்மா பறவை அதுக்கு உணவு ஊட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் பெருசாயிடுச்சு என்ன பண்ணுது, தானா விட்டுடுது. எந்த ஒரு மிருகம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை விட்டுடுது. அதுக்கு வயசு வந்துருச்சு என்ன பண்ணுது, அந்த வயசு வந்த பின்னாடி அது பொழைச்சதுன்னு சொல்லி விட்டுடுது. ஆனா மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, விடுறதே கிடையாது, குடும்பத்தை விட்டுறதே கிடையாது. பையன் பிறந்தா, அந்த பையன் வளர்ந்துட்டான், அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, பேரன் பிறந்துட்டான், பேரனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பேரனுக்கும் குழந்தை பிறந்துடுச்சு, ஆனாலும் என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். இப்பயாவது கையில ஜபமாலை எடுக்கிறானா எடுக்க மாட்டான், காலங்காலத்திலையும் கூட எடுத்துட்டு காய்கறி வாங்க போயிடுவோம். இப்படி மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் நான் பாத்துக்கிறேன்னு குடும்ப பட்சத்துல இருக்காங்களே தவிர குடும்ப பட்சத்துல விட்டுட்டு போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யபர் சொல்றாரு. விட்டுடுமான்னு சொல்லி சொல்றாரு, கேட்கிற மாதிரி தெரியல. அதனால என்ன பண்றாரு கஷ்யபர், சரி எதுவா இருந்தா என்ன பண்ணு, பகவான் கிட்ட கேளு,
உனக்கு எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணு, பகவான் கிட்ட கேள்வி. உனக்கு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, உனக்கு இன்பம் இருந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, உனக்கு மானம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, என்ன எல்லாத்தையும் என்ன பண்ணு, பகவான் கிட்ட திருப்தி கொடுத்து. பகவானுக்கு உனக்கு ஒரு கஷ்டம் வருது, பகவான் கிட்டே கேள, கிருஷ்ணா எனக்கு ஏன் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன், எனக்கு இந்த கஷ்டம் கொடுத்தா என்னால பக்தி சேவை செய்ய முடியலையே, இந்த கஷ்டம் இல்லாம இருந்தா நான் பக்தி நல்லா பண்ணுவேன் சொல்லிட்டு என்ன பண்ணு, பகவான் கிட்டே கேளு. உனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சா, பகவானே நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு, மறுபடியும் அதை பகவான் கிட்ட திருப்பி கொடுத்துரு. அப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான சென்டிமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், பகவான் கிட்ட திருப்பி கொடுத்துலாம். நம்முடைய டீலிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், பகவான் கிட்ட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் செய்யக்கூடியவரா இருக்கார், சரியா ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடியவரா இருக்கார். மற்றவங்க யாரும் நம்மள சரியா புரிஞ்சுக்க முடியாது, பகவான் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பகவான் தான் புரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, அவர் தான் பலனையும் கொடுக்க முடியும். வெறும் புரிஞ்சுக்கிட்டா போதுமா, அது உதவி பண்ண வேண்டாமா, சாமர்த்தியம் வேண்டாமா, சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு, பகவானுக்கு தான் இருக்கு. கோவர்தன நிலையை பத்தி சொல்லும் போது இந்த பகவானுக்கு தான் கேட்கிறாரு, அப்பா நீங்க வழிபடுறீங்களே, யாரை வழிபடுறீங்க, எதற்காக வழிபடுறீங்க, எப்படி வழிபட போறீங்க, நீங்க வழிபட்டா அவனால பலன் கொடுக்க முடியுமா முடியாது, இதை தெரிஞ்சுட்டு வழிபடுங்க, இது தெரியாம வழிபட்டு பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவர்தன நிலையில கிருஷ்ணர் சொல்லுவார். ஸோ அது போல நாம் யாரை வழிபடுறோம் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்லிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய இன்ப துன்பத்தை பகவான் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஸோ அப்படி கஷ்யவர் சொல்லி பார்க்கிறார், கேட்கல, இருந்தாலும் என்ன பண்றார் அப்படின்னா அவர் விரதத்தை சொல்லி கொடுக்கிறார். ஸோ இப்படி வயோவிரதம் அப்படிங்கிற விரதத்தை பத்தி சொல்லி கொடுத்தார். அந்த விரதத்தை பண்ண பின்னாடி பகவான் தோன்றுகிறார் சொல்லி பார்த்தோம். அந்த பகவானுடைய தோற்றத்தை பத்தி நம்மளுக்கு 18வது அத்தியாயத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை எப்படி சொல்றாரு, அந்த பகவான் காட்சி கொடுத்துட்டு போயிட்டார், அதிதி கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம், ரொம்ப பொக்கிஷமான சொல்றாரு. பகவான் சொல்றார், நானே வந்து உங்க வீட்டுல பிறக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு கஷ்டம்னு சொல்லி என்ன பண்றேன், நான் கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்றேன், பகவானே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்றேன். கிருஷ்ணர் திடீர்னு வந்து கஷ்டமா இருக்காப்பா, நானே உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், அப்படி ஆயிடுச்சு அதித்திக்கு. கஷ்டம் சொல்லி போக, என்னுடைய பசங்களுக்கு எல்லாம் கஷ்டம் சொல்லி போனா கிருஷ்ணரே நான் உன்னுடைய மகனா பிறக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ அப்படி ஒரு பெரிய பாக்கியம் அமைஞ்சது. அந்த பாக்கியம் அமைஞ்ச பின்னாடி நமக்கு ஒரு சின்ன கனவு வந்தா என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் போய் சொல்லிப்போம். சின்னதா கனவுல வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன கிளிம்ஸா நம்ம வந்துட்டு போனாரு, இல்ல விக்கிரகம் வந்துட்டு போச்சுன்னாவே நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் சொல்லிப்போம். ஏன்னா நேற்று நைட்டு கனவுல கிருஷ்ணர் வந்தார், கிருஷ்ணர் தான் சொல்லிப்போம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காரு, கிருஷ்ணரே தோன்றி கிருஷ்ணரே நான் மகனா பிறக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவ்வளவு பெரிய குட்டியும் சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாத ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ரகசியம் வச்சுக்க முடியுமா, வச்சுக்க முடியாது. காலைல எந்திரிச்சோடனே அதித்தி போறா, கஷ்யவர் வரார். கஷ்யவர் வந்தோடனே பாக்குறாரு, என்ன அதித்தி பகவான் வந்தாரா, பகவான் தோன்றுறான்னு சொல்லி சொல்றாரா, அதை ரகசியமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனாரா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யவர் சொல்றார். ரொம்ப 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காங்க. பிரம்மதேவர் பிரார்த்தனையை கூட நம்ம போன வகுப்புல பார்த்திருந்தோம். இப்படி பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ண பின்னாடி பகவான் தோன்றுகிறாரா, எப்படி தோன்றார் அப்படின்னு சொல்றாரு. இத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரிய பிராதுரபுவ அமிர்த பூராதித்யாம் சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்ர விஷங்கவாச நளினாய் உதேக்ஷணஹ. இத்தம் விரிஞ்ச சுத கர்ம வீரியாக, இப்படியாக பிரம்மதேவர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது, பிரம்மதேவர் அந்த வாமன தேவனை வந்து சுத்திச்சிட்டு இருக்கும் போது பகவான் தோன்றுகிறார். எப்படி தோன்றுகிறார், பிராதுர் அபபூவ அமிர்தம் பூர் ஆதித்யாம் சொல்லி சொல்றார். பகவானுக்கு கர்ப்பவாசம் அப்படிங்கிறது கிடையாது. பகவான் ஸ்வயம் பிரகாசம் என்ன பண்றாரு, தோன்றக்கூடியவரா இருக்கார். பகவானுக்கு ஒரு கர்ப்பவாசம் இருக்கா என்ன. கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது தேவக்கியாம் தேவரூபிண்யாம் அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணு சர்வ குஹாசயா அப்படின்னு சொல்றார். பகவான் கர்ப்பத்தில் நுழையிறார். நுழைஞ்ச பின்னாடி தேவக்கியாம் தேவரூபிண்யாம், தேவ ரூபத்தோட என்ன பண்றாரா, தேவகியோட வயிற்றுக்குள் நுழையிறாரு. பகவான் வயிற்றுக்குள் நுழையிறான்னு சொல்லி சொன்ன போது அடுத்த வார்த்தையை போறார், விஷ்ணு சர்வ குஹாசயா அப்படின்னு சொல்றார். சர்வ குஹாசயா அப்படின்னா எல்லாரோட இதயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு தேவகியோட வயிற்றுக்குள் நுழைஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில முட்டாள்கள் கேட்டுருவாங்க, பகவான் கர்ப்பவாசம் இருக்க முடியுமா, பகவான் கர்ப்பத்துல இருந்து பிறந்தாருன்னா அவர் வந்து கடவுளா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டுருவாங்க. அவங்க சொல்றதுக்கு பகவான் எங்கடா இல்ல, பகவான் கர்ப்பத்துல பிறந்தா அவர் ஏன்டா கடவுளா இருக்க முடியாது, பகவான் எல்லாரோட இதயத்துல இருக்கும் போது ஏன் ஒரு கர்ப்பத்துல இருந்து வர முடியாது, பகவான் கர்ப்பத்துல இருந்தா அவருக்கு அதுல ஏதாவது வந்து குற்றம் வரப்போதா, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரித்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய தீயா இருந்து என்ன பண்றேன், நீ சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் நான் செரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றேன். பகவான் வயிற்றுக்குள்ள தீயா இருக்கிறதுனால அவருக்கு களங்கம் வரப்போதா, கண்டிப்பா கிடையாது. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்குன்னு சொல்லி சொல்றேன்.
இதயத்துல பரமாத்மாவா இருக்கிறனால பகவான் என்னைக்காவது குறைஞ்சு போயிடுறாரா? கிடையாது. அப்படி இருக்கும்போது கர்ப்பவாசம் ஏன் இருக்கக்கூடாது? பகவான் கர்ப்பவாசம் இருந்தாலும் அவர் கலங்கப்படுத்த போறது கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பண்றாரு? அப்படி கர்ப்பவாசத்துல பகவான் தோன்றது கிடையாதா, தோன்றினாலும் அவருக்கு ஒரு கலக்கம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க தோன்ற முயற்சி பண்றார். சோ எங்கேயும் நம்ம பகவான் கர்ப்பவாசம் தான் பிறந்தா அப்படின்னு பாக்குறது கிடையாது. நரசிம்மர் தோன்றனா அப்படின்னா எங்கேயாவது அந்த இரண்யகசிபனுடைய தூண்ல கர்ப்பம் தெரிச்சு அப்புறம் 10 மாசம் கழிச்சு நரசிம்மர் வந்தான்னு கிடையாது. என்ன அந்த க்ஷணம் என்றார் அங்க தோன்றுறார். சோ அப்படி பகவான் எந்த க்ஷணமும் எந்த ரூபத்திலையும் தோன்றக்கூடிய ஆளுமை படைத்தவரா இருக்கார். சோ அப்படிப்பட்ட பகவான் தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்றார். எப்படி தோன்றுறார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பிராதுர் பபுவ அமிர்த பூர் ஆதித்யா அப்படின்னு சொல்றார். பபுவ தோன்றுகிறார் அப்படின்னு சொல்றார். சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்கர பிசங்க வாச நளினானதேக்ஷணஹ. பகவான் எப்பயும் போல சதுர்புஜத்தோடு தோன்றுகிறார். சங்க சக்கர கதாபத்மனாக, பீதாம்பரதாரியாக, ஸ்ரீவத்ச தரனாக பகவான் தோன்றுகிறார் சொல்றார். பகவானுடைய தோற்றத்தை பத்தி மேலும் சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அழகா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. श्यामावधातो जगस्राज कुंडल त्रिशल्लोच श्रीवदाम्बुज पुमान् श्रीवत्सवक्ष भलयांगलोलसत् किरीटकञ्च गुणचारुणूपुरः मधुव्रत व्रात विगुत्सया स्वय विराजित श्री वनमालया हरिः प्रजापतेर्वेश्मितमस् परोचिस विनाशयं कंठ निविष्ट कौस्तुभ. இப்படியாக பகவான் தோன்றக்கூடிய சமயத்துல கருத்த மேனியனாக பகவான் தோன்றுகிறாராம். அவருடைய முகம் திருமுகம் கமலத்தை ஒத்ததாக தாமரையை போல என்றுதான். அவருடைய காதுகள்ல மகர குண்டலம் அப்படிங்கிறது ஆடிட்டு இருந்துச்சு. அந்த மகர குண்டலம் ஆனது ரொம்ப பிரகாசமா இருக்கான். கருத்த முகத்துல அந்த தங்க மகர குண்டலமானது மேல ஜொலிக்க ஆரம்பிக்கும். சோ பகவான் ஏன் மகர குண்டலத்தை போட்டுட்டு இருக்கார் தெரியுமா? நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். மகரம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம்? திமிங்கலம் அப்படின்னு சொன்னோம். பகவான் ஏன் இந்த திமிங்கல ரூபத்தில் இருக்கக்கூடிய குண்டலத்தை போட்டு இருக்காரு? நிறைய முறை நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கோம். எனக்கா ஞாபகம் இருக்கா? திமிங்கலம் அப்படிங்கிற இந்த மகர குண்டலத்தை பகவான் என்னைக்கு போட்டிருக்கிறார்? ஏன் மகர குண்டலத்தை போட்டு இருக்கார்? ஹரே கிருஷ்ணா. இருக்கீங்களா? கிளாஸ் கேட்டு இருக்கீங்களா இல்லையா? யாருக்கா தெரியுமா? நிறைய முறை சொல்லியிருக்கோம் அர்த்தத்தை. ஓகே, let's see whether Shanta Neelakandan will save our life. Hare Krishna. Shanta Neelakandan அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க மாதா. Unmute yourself. The admin is not allowing to unmute themselves. Unmute பண்ண முடியலையா? ஒரு ஹோப்பும் போயிடுச்சு. வேற யாராவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ். பகவான் பக்தர்கள் எப்படி தன்னுடைய பக்தியில் பகவானை நினைத்து முழுகி அந்த பக்தியிலே முழுகி இருக்கிறார்களோ அதை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக பகவான் அந்த மகர குண்டலத்தை காதுல போட்டுக்கிறார். வெரி குட், வெரி குட் மாதா. தேங்க்யூ வெரி மச். இப்போ மாதாஜி சென்னையில் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க இந்த கிளாஸ் பாகவதம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பையன் அர்ஜுன் அர்ஜுன் தானே மாதாஜி. அவங்க குவைத்துல இருக்காங்க. ரொம்ப நல்லா சேவை பண்ணக்கூடியவங்க. அவங்க மகன் மகள் எல்லாருமே. ஸோ இந்த மாதாஜி சாந்தா நீலகண்டன் மாதாஜி இவங்களும் ஒரு ஸ்கூல்ல பெரிய பிரின்சிபலா இருந்திருக்காங்க. இப்ப பாகவதம் கேட்டுட்டு இருக்காங்க. தினசரி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. தினசரி பாகவதம் கேட்டு இன்னைக்கு என்ன பாயிண்ட்ஸ் கரெக்டா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்ன பாயிண்ட்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுவாங்க. உங்களுடைய சம்பந்தி இங்கதான் இருக்காங்க, சரோஜா அப்படின்னு உங்களுடைய சம்பந்தி. ஸோ அவங்களும் பாகவதம் கேட்கிறவங்க, தினசரி கேட்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. ஸோ மாதாஜி ரொம்ப நல்லா கேட்பாங்க பாகவதம். அவங்க புரிஞ்சிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, பகவான் ஏன் இந்த திமிங்கலத்தினுடைய வண்ணத்தை கொண்ட இல்ல வடிவத்தை கொண்ட காதுல அணிகள் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, திமிங்கலம் என்ன பண்ணும் அப்படின்னா சமுத்திரத்துல ரொம்ப அழகா நீஞ்சி விளையாடும்.
சமுத்திரத்துல நீந்தி விளையாடும். என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா மாயாவதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆகாஷா பதிதம் தோயம் சாகரம் பிரதி கச்சதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசியில போய் சமுத்திரத்துல கலக்கிற மாதிரி எல்லா ஆத்மாவும் கலந்துடும், ஆத்மா எல்லாம் போய் பகவான் கிட்ட கலந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலக்கிறது உண்மைதான். ஆனா நம்ம வந்து உப்பு தண்ணி போல கடல்ல போய் நம்ம கலந்துறது கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம், திமிங்கலத்தை போல அந்த கடல்ல விளையாண்டுட்டு இருக்கோம் சொல்லி சொல்லுவோம். அது போல பக்தர்கள் மோட்சத்துக்கு அப்புறம் பகவான் அப்படின்ற அந்த ஒரு பெரிய சாகரத்தை, பெரிய சமுத்திரத்துல அந்த பகவானுடைய குணங்கள்ல என்ன பண்றாங்க, ஆழ்ந்து நீங்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால ஆழ்வார்கள்னு சொல்லி சொல்றோம். அப்படி பக்தர்கள் திமிங்கலத்தை போல பகவான் அப்படின்ற சமுத்திரத்துல நீந்தி விளையாடுறதுனால பகவான் என்ன பண்றாரு, அதை குறிப்பதற்காக இந்த மகர குண்டலம் அப்படின்ற குண்டலத்தை போட்டிருக்காரு. இங்க மகர குண்டலம் அப்படின்ற அந்த காதனை அணிச்சிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சர், அவருடைய இதயத்துல ஸ்ரீவத்சம் அப்படின்னு அந்த மச்சம் எப்படி இருக்குமா, கையில கங்கணங்கள், ஹாரங்கள், பதக்கங்கள், இடுப்புல ஒட்டியானம், தலையில வந்து அவர் போட்டிருக்கூடிய கிரீடம், அதே போல அதனுடைய மார்பில் இருக்கக்கூடிய அந்த பூணல் போட்டுட்டு இருக்காரு, கால்களை சலங்கை தண்டை கொலுசு போட்டுட்டு இருக்காரு, கழுத்துல அழகான மாலையை போட்டிருக்காரு. அந்த மாலையை சுத்தி நிறைய தேனீக்கள் அன்னைக்கும் சுத்திட்டே இருக்கணும். கழுத்துல கௌஸ்துபம் அப்படின்ற ஒரு மணியை போட்டிருக்காரு. இப்படியாக பகவான் இப்படி சங்கு சக்கர கதாபத்மனாக பகவானாக தோன்றுகிறார். எப்ப தோன்றார் சொல்லி கேட்கும்போது, ஸ்ரோணாயாம் ஸ்ரவண துவாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜித பிரபு சர்வ நக்ஷத்திர தாராத்ய சக்ருஸ்தஜன்ம தட்சிணா அப்படின்னு சொல்றாங்க. பகவான் ஸ்ரவண துவாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாசம் அதான் போனது இல்லையா, அந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஸ்ரவண துவாதசி, வளர்பிறையில வரக்கூடிய துவாதசியில பகவான் தோன்றுகிறார் சொல்லி சொல்றாரு. அந்த பகவான் தோன்றின பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லா தேவர்களும் ரொம்ப ஆனந்தம் அடைகிறாங்க. எல்லாருமே தங்களுடைய இசை வாத்தியங்கள், தங்களுடைய மங்களகரமான இசை வாத்தியங்களை வாசிக்கிறாங்க. அப்சரசுகள் எல்லாம் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. தேவர்களும் மனுக்களும் பித்திருக்களும் அக்னி ரிஷிகள் என்ன பண்றாங்க, அந்த அதித்தியருடைய வீட்டு மேல புஷ்பவாரி வருஷம் பொழிகிறாங்க. சித்தர்கள், வித்யாதர்கள், கிம்புருஷர்கள், கிண்ணர்கள், சாரணர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், சுபர்ணர்கள், நாகர்கள், தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க புஷ்ப வருஷம் செய்யறாங்க. இப்படியாக எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்ட பின்னாடி கஷ்யப முனிவர் வந்து பாக்குறாரு, தன்னுடைய பையனை பாக்குறாரு. பார்த்த பின்னாடி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். என்ன பண்றாரு, ஜெய ஜெயா ஜெய ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய கோஷம் விடுறாரு. அவருடைய பையன் பிறந்துட்டா, எப்படிப்பட்ட பையன், இப்படி ஒரு பையன் யாருக்கு கிடைப்பான், இப்படி உத்தமமான பையன், உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட பையன் பிறந்திருக்கான் அப்படின்றதால ரொம்ப சந்தோஷத்தினால ஜெயகோஷம் விட ஆரம்பிக்கிறார். இப்படியாக செஞ்சிட்டு இருக்கும் போது பகவான் யத்தத்வபுர்பாதி விபூஷணயோ உஜ்ஜைர் அவ்யக்த சித்யக்தம் மதராத்ஹரீஹ பபூவதேனைவ சவாமனோ வட்டுஹு சம்பஷ்யதோர் திவகணைர் யதானடஹ சொல்லிட்டு, எந்த ஒரு பகவானானவர் எல்லாருக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவரா இருக்காரோ, அதே போல யாருடைய கண்களுக்கும் தெரியாம என்னைக்குமே சூக்ஷமா இருக்கக்கூடிய பகவான் இப்ப என்ன பண்றாரு, எல்லாருடைய கண்களுக்கும் தெரியும் விதமாக அழகான ரூபத்துல தோன்றுகிறார். அப்படி தோன்றின பின்னாடி அவங்க அம்மா நினைக்கிறாங்க, பகவான் இப்படி சங்கு சக்கரமா நான் கையோடு நின்றுதானே எப்படி அம்மா எடுத்து கொஞ்ச முடியும். என்ன பண்றாங்க, அம்மா நினைக்கிறாங்க, அதையும் நினைக்கிறாங்களா, என்னோட சின்ன பையனா வரணும், உன்னை எடுத்து கொஞ்சணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா. அம்மா நினைச்சவங்க என்ன பண்றாங்க, சின்ன வாமனா மாறுறாங்க. சொல்றாங்க ச வாமனோ வட்டுஹு சொல்லி சொல்ற, வட்டு வாமனன், சின்ன வாமனா வந்து பகவான் வந்து தோன்றியார், சின்ன பையனா தோன்றார். அந்த பகவான் எப்படி தோன்றார், எப்படி இருக்கா அப்படின்னா, ஒரு வேஷதாரி, ஒரு நாடகம் அடிக்கூடிய நபர் எப்படி தனக்கு வேஷம் எப்படி போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு வராரோ, அதுக்கு என்ன பண்றாரு பகவான், இந்த அவதாரத்துக்கு எப்படி ஒரு வேஷம் போடணுமோ அப்படி ஒரு வேஷத்தை போட்டு வந்தாராம். அப்படி பகவான் தோன்றுகிறார். தோன்றின பின்னாடி எல்லாரும் என்ன பண்றாங்க, பிறந்த பையனுக்கு கிஃப்ட் கொடுக்க வராங்க. இந்த பையன் பிறந்த பின்னாடி என்ன பண்றான், பிரம்மச்சாரி பையனா இருக்கா, 5 வயசு பையனா இருக்கானா, தோன்றிட்டானா, ரொம்ப தேஜஸ்வியா இருக்கானா. அந்த பையனை பார்த்தா எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கும்னு சொல்லி தோணுது. நம்ம பாக்குறோம்ல, சின்ன பசங்களை பார்த்தா என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ஆசை வரும், அந்த பையனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வரும். அது போல என்ன பண்றாங்க, எல்லாரும் வாமனனுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க வராங்க. அப்படி வரும்போது இங்க முதல்ல ரிஷிகள் வராங்க. இந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க, வாமனனுக்கு சம்ஸ்காரங்களை பண்ணி வைக்கிறாங்க. பிறந்தவொடனே என்ன பண்ணும், சம்ஸ்காரங்கள் சொல்லி சொல்றோம். சம்ஸ்காரம்னா ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய, சமயக் கரோதி இது சம்ஸ்காரம் சொல்லி சொல்றோம். நமக்கு சோட சம்ஸ்காரம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். சம்ஸ்காரம்னா கர்ப்போதன சம்ஸ்காரம், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுல நல்ல குழந்தை உருவாக்குவதற்காக செய்யக்கூடிய பூஜை. அதுக்கப்புறம் சீமந்தம் அப்படின்னு இருக்கு, குழந்தை வயிற்றுல இருக்கும்போது
ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப பாதுகாப்பா உள்ள இருந்து வெளில வரணும் அப்படிங்கிறது சீமந்தம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பும்சாவசனம் அப்படின்ற சம்ஸ்காரம் இருக்கு, அப்புறம் நாமகரணம் இருக்கு, அப்புறம் மொட்டடிக்குரிய சம்ஸ்காரம் இருக்கு, அப்புறம் உபநயனம் அப்படின்ற சம்ஸ்காரம் இருக்கு, அப்புறம் வித்யாரம்பம்ன்ற சம்ஸ்காரம் இருக்கு. இப்படி அப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம், கடைசியில இறக்கும் பொழுது கடைசி சம்ஸ்காரம் அந்திம சம்ஸ்காரம்னு இருக்கு. இப்படி ஒரு மனிதன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் 16 சம்ஸ்காரங்கள் சொல்லப்படும். இந்த 16 சம்ஸ்காரங்களை ஒவ்வொரு மனிதனும் செஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது பகவான் என்ன பண்றாரு, அதை செஞ்சு காட்டுறார். அந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க, பகவானுக்கு முதல்ல சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறாங்க. என்ன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறாங்க, காயத்ரி சம்ஸ்காரத்தை பண்றாங்க. அவனுக்கு குருகுல வாசத்துக்கு சம்ஸ்காரம் பண்றாங்க. அப்படியே ரிஷிகள்லாம் சம்ஸ்காரத்தை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சூரிய பகவான் தோன்றுகிறார். சூரிய பகவான் தோன்றி என்ன பண்றாரு, அந்த பிரம்மச்சாரி பையனுக்கு காயத்ரி மந்திர உபதேசம் பண்றாரு. காயத்ரி மந்திர உபதேசம் தான் முதல்ல என்ன பண்றாரு, ஒரு பிரம்மச்சாரி பையன் கத்துக்கிறார். அப்ப சூரிய பகவான் என்ன பண்றாரு, சூரியன் தான் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய தேவதை, சூரியன் தான் உபாசனை பண்றோம். அந்த சூரிய பகவான் என்ன பண்றாரு, இங்க வந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரா. ப்ரஹஸ்பதி என்ன பண்றாரு அப்படின்னா பூணூல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கஷ்யப முனிவர் தன்னுடைய தந்தை கஷ்யப முனிவர் என்ன பண்றாருன்னா அவனுடைய இடுப்புல அடிவதற்கு ஒரு ஆடை கொடுக்குறாரு, இல்ல தர்ப்பப்புள்ள கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பூமாதேவி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவன் இடுப்புல உடுத்திக்கிறதுக்கு தோலான ஒரு உடையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரன் வந்து என்ன பண்றாரு, அந்த பிரம்மச்சாரியனுடைய பையனுடைய கையில ஒரு தண்டம் இருக்கணும், பிரம்ம தண்டம் இருக்கும், அந்த பிரம்ம தண்டத்தை கொடுக்குறாரு. அதித்தி என்ன பண்றா அப்படின்னா குழந்தை அணிவதற்கு சின்ன ஒரு கோமணத்தை கொடுக்குறாங்க. இந்திரன் வந்து கொடுக்குறான். இந்திரன் வந்து என்ன பண்றான், அந்த பிரம்மச்சாரி பையன் தூக்கிட்டு போறதுக்கு சின்ன கொடையை கொடுக்குறாரு. பகவான் அந்த கொடையை வாங்கி வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மதேவர் வந்து கமண்டலத்தை கொடுக்குறாரா. சப்த ரிஷிகள் அவங்க வந்து என்ன பண்றாங்க, குஷா அப்படின்ற தர்ப்பப்புல்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதியை வந்து என்ன பண்றா, ஜபமாலையை கொடுக்குறா. குபேரன் பிக்ஷா பாத்திரத்தை கொடுக்குறாங்க. முதல் பிக்ஷை போட்டது யாரு அப்படின்னா உமாதேவி, சிவனுடைய மனைவியான பார்வதி வந்து என்ன பண்றாங்க, முதல்ல பிக்ஷம் கொடுக்குறாங்க. இப்படியாக பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய பூணூல் சம்ஸ்காரம் அப்படிங்கிற சம்ஸ்காரத்தை முடிச்சுட்டு இப்ப அவர் தன்னுடைய வேலையை பண்றதுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறார். என்ன பண்றாரு, எதுக்காக பகவான் வந்திருக்காரு அப்படின்னா பிக்ஷை வாங்கணும் அப்படின்னு ஒரு தர்மத்தை காட்டுறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா பிக்ஷை வாங்குறது, தானம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தர்மம். எந்த ஒரு தர்மத்தை பண்ணணும் அப்படின்னாலும் அது தானம் அப்படிங்கிற ஒரு தர்மம் கண்டிப்பா இருக்கு. நீங்க எந்த தர்மத்தை வேணா பண்ணுங்க, எப்படிப்பட்ட கர்மத்தை பண்ணாலும் சரி, அதுல தானம் அப்படிங்கிற ஒரு தர்மம் என்னைக்கும் சேர்ந்தே வரும். அது பக்தியா இருந்தாலும் சரி. பக்தியில என்ன பண்றோம், பக்தர்களுக்கு தானம் பண்றோம், அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறோம். இது எல்லாத்துலயும் தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உயர்ந்த தர்மமா சொல்லப்படுது. அந்த உயர்ந்த தர்மத்தை காட்டுவதற்காக என்ன பண்றாரு, பகவான் வராரு. அப்படி இந்த தானம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தர்மம், ஒரு உயர்ந்த குணம். அந்த குணத்தை காட்டுவதற்காகவே இவர் வராரு. யாருக்கு தானம் கொடுக்கணும், யார் தானம் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தானம் வாங்குறது இன்னைக்கு வந்து ரொம்ப இழிவான ஒரு செயலா போயிடுச்சு. இன்னைக்கு பிக்ஷை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இழிவான செயலா போயிடுச்சு. ஆனா வேதங்கள்ல பிக்ஷை எடுக்கிறது அப்படிங்கிற ரொம்ப உயர்ந்த செயலா சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு தர்மம். அது பிக்ஷை எடுக்கிறவனை வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையோட வளர்க்கும். அதே போல பிக்ஷை கொடுக்கிறவனுக்கு பற்றின்மை வளர்க்கும். பிக்ஷை கொடுக்கறதும் நல்லது, பிக்ஷை வாங்குறது நல்லது. ஆனா யாரு பிக்ஷை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும். யாரு பிக்ஷை வாங்கணும்னோ அவனும் அந்த தகுதி இருந்தாதான் பிக்ஷை வாங்கணும். எல்லாரும் பிக்ஷை வாங்கக்கூடாது. பிக்ஷை அப்படிங்கிறது எல்லாரும் எடுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா போயிடுச்சு. ஆனா பிக்ஷை அப்படிங்கிறது யாரு எடுக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையில பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப உயர்ந்த விஷயம். தானம் கொடுக்கறது, தானம் வாங்கிக்கிறது அப்படின்னு. அந்த தானம் வாங்குறது உயர்ந்த விஷயம்னு சொல்லி காட்டுவதுக்கு என்ன பண்றாரு, வாமனனே வர. இல்ல இவர் ஏன் வந்து ஒரு பிரம்மச்சாரி பையனா பிறந்து போய் ஒரு பிக்ஷை வாங்க போகணும். பிக்ஷை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தர்மம். ஆனா அந்த பிக்ஷை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டணும். தசரத மகாராஜா இருந்துட்டு இருந்தார் அயோத்தியில. அவரும் பிக்ஷை கொடுப்பாரு. எப்படி பிக்ஷை கொடுப்பாரு அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து தேஹி அப்படின்னு சொல்லிட்டு நின்னா அப்படின்னா அவன் போட்டு இருந்த குண்டலத்தை அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு. அது 30 பவுன் இருக்குமா. என்ன சுவாமி 30 பவுன் கொடுக்குறீங்கன்னு சொன்னா பரவாயில்ல எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்துருவாரு. அப்படி தானம் பண்ணக்கூடியவா இருக்காரா. தசரதனுடைய நாட்டுல தானம் வாங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கோடீஸ்வரர்களா இருக்காங்க. அவங்க கிட்ட இல்லாத காசே இருக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த பிராமணர்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. தானம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களுடைய உரிமை. தானம் வாங்குறது அப்படிங்கிறது அது அவங்களுடைய தர்மம். அதை காட்டுவதற்காக உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்து இருந்தாங்களே தவிர யாருமே வந்து எந்திரிச்சு போய் நான் தானம் வாங்குறேன், தானம் வாங்க வந்திருக்கேன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. உட்காந்துட்டு இருப்பாங்க. அவரா பார்த்து யாருக்கு தானம் கொடுக்குறாரோ கொடுக்கணும்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு சாமி நான் இருக்கேன் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அப்படி
தசரதனுடைய விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள் வந்து தானம் வாங்குவாங்க, ஆனா கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதுவும் ஒரு அசிங்கமான விஷயம் போயிடுச்சு. யார்கிட்டயும் போய் நம்ம கெஞ்ச வேண்டிய தேவை கிடையாது. யார்கிட்டயும் பிக்ஷா வாங்கணும் எனக்கு குடுன்னு சொல்லி கேட்கறது அவசியம் கிடையாது. எந்த ஒரு பிரம்மச்சாரி பையனும் போய் வெளில பிக்ஷா வாங்கும் போது போய் கேட்பானே தவிர எனக்கு இது குடு அது குடு இவ்வளவு குடு அவ்வளவு குடுன்னு கேட்க மாட்டான். போய் நிக்கிறோம், கொடுத்தா கொடுக்குறாங்க அப்படின்னா வரப்போறோம். சோ பிக்ஷை வாங்குறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிக்ஷை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி கொடுக்கணுமா? ஏன்னா பிக்ஷை வாங்குறதுனால நமக்கு நன்மையோ இல்லையோ பிக்ஷை கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்மை அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. சோ அப்படி என்ன பண்றாரு பகவான் இங்க ஒரு அவதாரத்தை எடுத்து வர்றார். என்ன அவதாரத்தை காட்டுறோம் அப்படின்னா தானம் கொடுக்கறது எவ்வளவு சிறந்தது, தானம் வாங்குறது எவ்வளவு சிறந்தது அப்படின்னு இந்த தர்மத்தை காட்டுவதற்காக வர்றார். அதே போல ஒரு பக்தனா இருந்துட்டான் அப்படின்னா அவன் எப்ப வைஷ்ணவர்கள் ஆச்சரியம் பண்ணியிருக்கானோ, எப்ப நல்ல குணத்தோட இருக்கானோ அவனுக்கு தேவர்கள் கூட ஒண்ணும் பண்ண முடியாதவனே எந்த விதமான தீமையும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்காக வர்றார். இப்படிப்பட்ட இந்த வாமன அவதாரத்தை எடுத்து வர்றார். எடுத்துட்டு தன்னுடைய பிரம்மச்சாரி வாழ்க்கையில செய்ய வேண்டிய அத்தியாயனம் அப்படின்னு முடிஞ்சு போயிடுச்சு, படிப்பு முடிஞ்சு போயிடுச்சு, குருகுல வாசம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண அடுத்தது தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய அவதார நோக்கத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். என்னது? பிக்ஷை வாங்க போறது. அந்த பிக்ஷை வாங்கக்கூடிய லீலையை தான் வந்து நமக்கு வாமன புராணம் வாமன அவதாரமா சொல்லப்படுது.